ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணி இப்படி வந்து பண்ணி பெர்மிஷன் நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பிரஜினுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு இஷ்யூ போகுது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே வெள்ளிக்கிழமை டாஸ்க்ல யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, யாரு சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு போல. அப்ப பார்வதி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரஜின் அண்ணனோட ஷோல்டர் மேல நான் இந்த மாதிரி கை வச்சேன், அண்ணன் இப்படி தானே கை வச்சேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கை வைக்கும் போது அவர் சட்டுன்னு என்னோட கையை தட்டி விட்டாரு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மொதல் விஷயம், பார்வதி வந்து அவர் என்ன அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அது தப்புன்னு சொன்னா வேலிடா இருக்கும். ஆனா ஒருத்தர் மேல கை வைக்கிறதே முதல்ல தப்பு. நீங்க எதுக்காக முதல்ல அவர் மேல கையை வைக்கணும்? நீங்கள் எதுக்கு கையை வைக்கணும்? அதுக்கப்புறம் அவர் தட்டி விட்டுட்டாருன்னு ஏன் சொல்லணும்? அவர் திட்டினாரு, அந்த வார்த்தை சொன்னார், இந்த வார்த்தை சொன்னார், என்னை காயப்படுத்திருச்சுன்னு சொன்னால் அது நியாயம். ஆனால் வந்து நீங்கள் எதுக்கு அவர் மேலே சும்மா போய் ஷோல்டர் மேலே கையை வைக்கிறீங்க? அது தேவையே இல்லையே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஷோல்டர் மேலே கையை வச்சு பேசுகிறீங்க, அவரும் பதிலுக்கு கையை வச்சு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. நாளை பின்ன பிரஜின் அண்ணன் என்கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி நடக்க ட்ரை பண்ணாருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? முதல்ல எதுக்கு ஒரு ஆண் மேலே நீங்கள் கையை வைக்கணும்? பெண் மேலேயே கை வைக்க தேவையில்லை, கை வைக்காமல் பேசுங்க. அப்போ அவர் ஏதாவது திட்டியிருந்தால் அதுக்கு இவங்க பதிலுக்கு அவர் திட்டினது எனக்கு பிடிக்கல, சும்மாவே என்ன திட்டினார்னு சொன்னால் கூட வேலிடாக இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல பார்வதி சொல்கிறது வேலிடாக இல்லை. ஏன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பண்ணது தான் தப்பு, கை வச்சிருக்க கூடாது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, கை வச்சேன், அது அவர் சட்டுன்னு தள்ளி விட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாது. ஆனால் பிரஜின் என்ன பண்ணுறாருன்னா, பிக் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, அவங்க கை வச்சது இப்படி இருந்தது இப்படி இருந்தது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் நார்மலாக தான் கையை வச்சேன் அப்படின்ற மாதிரி பார்வதி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நான் நார்மலாக கை வைக்கும் போது நீங்க தள்ளி விட்டது எனக்கு கஷ்டமா இருந்ததுனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க பிரஜினும் ஒரு விஷயத்த சொல்றாரு, இது கரெக்ட் தான். என்ன சொல்றாருன்னா, நான் தட்டி விட்டது உங்களுக்கு பிடிக்கல இல்லைங்க, அதே மாதிரி நீங்கள் கை வச்சதே எனக்கு பிடிக்கலங்க. ஏன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பேன், அப்போ நீங்கள் வந்து இப்படி கையை வைப்பீங்க, அது எனக்கு பிடிக்காதுங்க, அதனால தான் நான் தட்டி விட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி என்ன பண்ணுறாருனா, பிக் பாஸ் நான் மண்டி போட்டு கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல முட்டி போட்டுறாரு. முட்டி போட்டுட்டு என்ன சொல்லிட்டாருனா, எனக்கு அது பிடிக்கல, அதனால தட்டி விட்டேன், வேற எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி அவங்க ஒரு சிஸ்டர்லாம் கூட பார்க்க மாட்டீங்களா, பிரதர்ன்ற மாதிரி தான் மேலே கையை வச்சேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாருனா, நான் இங்கே கேம் தான் விளையாட வந்திருக்கேன், எனக்கு அண்ணன் தங்கச்சி இந்த பாசம் கீசம்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரஜினை வந்து சில இடத்துல பார்வதி கிட்ட தேவையில்லாமல் பேசுறாரு, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நேற்றுலாம் வந்து இவரே கையை நீட்டி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் பார்வதி கிட்ட கையை நீட்டி பேசியிருப்பாரு. பார்வதி அந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருந்தா நம்ம சப்போர்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கு முதல்ல ஒருத்தர் மேலே கையை வைக்கிறீங்க? அவர் ஷோல்டரில் போய் நீங்கள் எதுக்கு கையை வைக்கிறீங்க? தேவையே இல்லையே. ஒன்றும் இல்லை, பிரவீன் கையை நீட்டி பேசி உங்கள் பக்கத்தில் வரும்போதே ஒரு அடி டிஸ்டன்ஸில் நில்லுன்னு சொல்கிறீங்க, சொன்னீங்களா இல்லையா? ஒரு அடி டிஸ்டன்ஸில் நில்லுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதுக்கு பிரஜின் மேலே போய் கையை வச்சுட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்கள் முதல்ல கையை வைக்கணும்? இப்போ கையை வச்சு அவர் அமைதியாக இருக்காருங்க, அவர் பெருசாக எடுத்துக்கல, சாதாரணமாக பார்வதி கிட்ட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னைக்காவது ஒரு நாள் கையை வச்சா ஓகேவா? அப்படி கையை வச்சு அவரும் பேசுகிறாரு. நீங்கள் அந்த விஷயத்த அவர் என் மேலே கையை வச்சது தப்பான இன்டென்ஷன்னு வேற யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அதனால் அவர் முதல்ல நீ என்கிட்ட பேசவே வராத, உன்கிட்ட பேசவே விரும்பலன்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4 பேர் வந்தாங்கல்லங்க, 4 பேருமே இந்த பார்வதியை போட்டு அடித்தாதான் நம்ம வந்து வெளியே தெரியும் அப்படின்றது நல்லா தெரியுது அவங்களுக்கு. பார்வதி என்ன பண்ணாலும் அதே விஷயத்த பார்வதிக்கு பண்ணால் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக காய் நகர்த்திட்டு இருக்காங்க. பார்வதி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணதை தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. பார்வதி ஃபேஸ் பண்ணுற ஆள் தான், அதையும் நான் இங்கே சொல்கிறேன். பார்வதி கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற ஆள் தான். பார்வதி இவ்வளோ நாள் கனி கிட்ட நீங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. கனி உங்ககிட்ட கனி பண்ணதும் நிறைய இருக்குது, ஆனால் கனிக்கிட்ட நீங்கள் எப்படிலாம் மார்க்கிங் பண்ணுறது கிண்டல் பண்ணுறதெல்லாம் பண்ணீங்க. அதே தான் இப்போ நடக்குது. நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் ஒருத்தங்களுக்கு பண்ணதை உங்களுக்கு பண்ணுறாங்க, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் மேலே கையை வச்சேன், அவர் தள்ளி விட்டது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பார்வதி மேலே தான் முதல் தப்பே, கையே வச்சிருக்கக்கூடாது, பிரஜின் மேலே கையை வச்சிருக்கக்கூடாது. அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தா கூட நம்ம முழுசாக சொல்லலாம். நான் அந்த சம்பவத்தையும் பார்க்கல, இவர் ஃபோர்ஸாக கூட தள்ளி விட்டுருக்கிட்டோங்க, அதாவது வந்து ரொம்ப ஆர்ஷாக கூட கையை தள்ளி விட்டுருக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பிரஜின் மேலே தான் சரி, பார்வதி மேலே தான் தப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.